வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் முருகப்பெருமானை எப்படி நாம் வணங்க வேண்டும், வழிபாட்டு முறைகளை பற்றி நம்ம முழு விவரமாக பார்க்கலாங்க. அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு அதுவும் செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கே உரிய நாள் இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு மீனாட்சி சுந்தரேசர் திருக்கல்யாணம் மதுரையே கோலாகலமாக இருக்கும். இப்போது நாளைக்கு நிறைய லைவ் டெலிகாஸ்டே டிவிலெல்லாம் போடுவாங்க. நம்ம நேரடியாக திருமணத்துக்கு போய் பார்க்க முடியலை அப்படின்னா கூட நம்ம வீட்டிலருந்தே மீனாட்சி சுந்தரேசர் திருக்கல்யாணத்தை நம்ம வீட்டிலருந்தே படியே நம்ம டிவி மூலமாக பார்க்கலாம். சரி, நம்ம வாங்க, நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானை எப்படி நாம் வணங்க வேண்டும், வழிபடும் முறையை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாங்க. தினமும் நம்ம முருகப்பெருமானை வழிபடும்போது முருகப்பெருமான் படத்துக்கு சந்தன குங்குமம் வைக்கும்போது நமக்கு நல்ல எண்ணங்களோடு நம்ம சந்தன குங்குமம் இடணும் முருகப்பெருமானுக்கு. அப்புறம் முருகப்பெருமான் படத்துக்கு வாசனை மலர்களால் அலங்காரம் செய்து ஓம் சரவண பவ அப்படி இல்லைன்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு மந்திரங்களை கூற வேண்டும். இது முதல் முறை. அடுத்தது, தினமும் முருகப்பெருமானின் திருப்புகழை பாட வேண்டும். அதாவது திருப்புகழை நம்ம பாட பாட நமக்கு மனம் அமைதியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது நம்ம செய்யணும். அப்புறம் கந்த சஷ்டி கவசம், அது நம்ம தினம்தோறும் நம்ம படிக்கணும். மேலும் சஷ்டி விரதம் இருக்கலாம். கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். மற்றும் தைப்பூசம் நாட்களில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை கோவிலில் போய் நம்ம தரிசனம் செய்து நம்ம வழிபடலாம். இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நம்ம முருகப்பெருமானை வழிபடலாம். தினம்தோறும் வழிபட முடியாதவங்க இந்த மாதிரி விசேஷ நாட்களில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படி முருகப்பெருமானை வழிபடலாம்ங்க. மேலும் முருகப்பெருமானின் வேல் வழிபாடு செய்யலாம். அதாவது சக்தியின் ரூபமாக திகழ்கின்ற முருகப்பெருமானின் வேல் சக்தி மிகுந்த ஒரு ஒரு வேலாக திகழ்கிறது. அதனால் முருகப்பெருமானுடைய வேல் வழிபாடு நம்ம செய்யலாம். அப்போது முருகப்பெருமானுடைய வேல் வழிபாடு செய்யும்போது அவருடைய பாடல்களும் ஸ்லோகங்களும் கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் போன்ற பாடல்களை பாடி தீப ஆராதனை செய்ய வேண்டும். வேலுக்கு சந்தன குங்குமம் இட்டு மற்றும் மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். தினமுமே முருகப்பெருமானுடைய வேல் வைத்து நம்ம வழிபடலாம்ங்க. அப்படி நம்ம வேல் வழிபாடு செய்தால் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில் நம்ம முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு நன்மை உண்டாகும். அதாவது செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை நினைத்து வீட்லேயோ அல்லது நம்ம அலுவலகத்தில் இருந்தால் கூட நம்ம 2 அகல் தீபத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் அந்த இடத்துல தீய சக்திகள் அண்டாது மற்றும் நன்மையே நமக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு அப்படின்றது சிறந்த வழிபாடுங்க. செவ்வாய்க்கிழமையில் அப்பேற்பட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய ஒன்றாகும். செவ்வாய்க்கிழமை, அதாவது செவ்வாய்க்கே அதிபதியான முருகப்பெருமான் இல்லையா? அதனால் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு செவ்வரளி பூக்கள் அல்லது சிவப்பு நிறத்தில் ரோஜா மலர்கள் அப்படி இல்லைன்னா செம்பருத்தி பூக்கள் கிடைத்ததுன்னா முருகப்பெருமானுக்கு நம்ம அதை சாத்தி தூப தீபம் காண்பித்து ஏதாவது ஒரு நைவேத்திய பிரசாதமாக பால் அல்லது பழங்கள் மற்றும் திராட்சை, உலர் திராட்சை
பேரிச்சம்பழம், கல்கண்டு இதெல்லாம் வச்சு நம்ம நெய்வேத்தியம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா பாயசம் செய்ய முடிந்தவர்கள் பாயசம் செய்தும் நம்ம நெய்வேத்தியமாக படைக்கலாம். அதாவது தீய சக்திகள் எதுவுமே அண்டாது. அதனால் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். மற்றும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதுன்றது மிகவும் சிறப்பான ஒன்றாகுங்க. அதாவது விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம். அப்படி விரதம் இருக்க முடியவில்லை அப்படின்றவங்க வயதானவர்கள் மற்றும் சிறு வயதில் இருக்கிறவங்க விரதம் இருக்க முடியாதவங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க, அவங்கெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸு. அதாவது அவங்க விரதம் இருக்க முடியலை அப்படின்னாலே மனதார அவர்கள் முருகப்பெருமானை நினைத்து தியானித்தாலே போரும். அப்படியே முருகப்பெருமான் அவர்களுடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்வார். மற்றும் விரதம் இருக்க முடிந்தவர்கள் மட்டும் விரதம் இருக்கலாம்ங்க. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ, எந்த நாட்கள் அல்லது சஷ்டி தினமோ கிருத்திகை என்றோ விரதம் இருக்க முடிஞ்சால் விரதம் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்றது ஆத்மார்த்தமாக பகவானை நினைத்தாலே போதுமானது. மற்றும் தானம், தானம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதாவது செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு நம்ம வலம் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்த பிறகு நம்ம நெய்வேத்தியமாக படைத்து பகவானுக்கு நம்ம தானமாக செய்ய கொடுக்கலாம். ஏதாவது ஒரு நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு பிரசாதங்களை நம்ம தானமாக நம்ம கொடுக்கலாம். அதனால் அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை நினைத்து அவரை வணங்கி விட்டு நம்ம தானம் செய்யலாம். அது மிகவும் நன்மை நமக்கு தரும். மேலும் நமக்கு நற்பலன்களை நமக்கு அள்ளித்தரும் இந்த தானம் அப்படின்றது. அதாவது நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க. மாதத்தில் ஒரு நாள் அப்படின்னு செய்யலாம். அப்படி இல்லைன்னா மாதத்தில் வருகின்ற ஒரு செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு நம்ம தானம் செய்யலாம். அன்னதானம் மிக 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 சிறப்பு வாய்ந்த தானமாக கருதப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அன்னதானம் செஞ்சால் ரொம்ப சிறப்பு. நமக்கு நிறைய நல்ல நல்ல பலன்களை நம்மை தேடி அடையும். அதனால் முருகப்பெருமானை நம்ம இப்படி வழிபட்டு நம்ம அவருடைய அருளை நாம் அனைவரும் பெறுவோம். அதாவது முருகப்பெருமானுக்கு நம்ம பூஜை செய்யும்போதோ அல்லது சந்தன குங்குமம் வைக்கும் போதோ நம்ம தெளிவான எண்ணம், முதல்ல எண்ணம்மை தெளிவாக வச்சுக்கணும். மனதை ஒரு நிலைப்படுத்தி நல்ல மூச்சை இழுத்து விடணும். மூச்சை நல்லா இழுத்து 4 தடவை இழுத்து 4 தடவை வெளியில் இழுத்து விடும்போது நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் எல்லாமே போகும். மூச்சை நல்லா இழுத்து விட்ட பிறகு நமக்கு மனம் ஒரு காமாக ஒரு சாதாரண நல்ல மனநிலையில் வரும். அப்பொழுது நம்ம அழகாக சந்தன குங்குமம் இட்டு முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்து நம்ம பூக்களால் அலங்காரம் செய்து நம்ம அவரை பூஜிக்க வேண்டும். அதனால் தெளிந்த மனதோடு இருக்க வேண்டும். மனக்குழப்பத்தோடு மற்றும் நம்ம வேறு ஏதாவது எண்ணங்களோடு அதெல்லாம் நீக்கி விட வேண்டும். அதெல்லாம் நீக்கிவிட்டு நம்ம தெளிந்த நல்ல எண்ணத்தோடு நம்ம முதல்ல ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி நல்ல எண்ணத்தோடு முருகப்பெருமானை நாம் வழிபட வேண்டும். அப்போது தான் நமக்கு நல்ல பலன்கள் நம்மை தேடி அடையும். மற்றும் நம்ம வேண்டிய பிரார்த்தனைகள் தானாகவே நமக்கு வந்துடும். அதற்கு வழிவாசல் கிடைக்கும். என்ன பிரார்த்தனை நம்ம செஞ்சுருக்கிறோமோ அந்த பிரார்த்தனையெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே நிறைவேறும். அதனால தான் நம்ம தெளிந்த எண்ணத்தோடு நல்ல மனதோடு முருகனையே நினைத்து பக்தி சிரத்தையோடு நம்ம அவரை நம்பிக்கை வேண்டும்.
நம்பிக்கை தான் வந்து ஊன்றுகோல் வேறானது. அதனால் நம்பிக்கையோடு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம வந்து பிரார்த்தனை செய்து முருகப்பெருமானை வழிபட்டு அவரையே நினைத்து பூஜை செய்து, அந்த செவ்வாய் ஹோரை அப்படின்றது காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, நைட் இரவு வந்து 8லேருந்து 9ங்க. நிறைய வீடியோஸில் நான் இதை சொல்லியிருக்கேன். அந்த நேரத்தில் வந்து வெத்தலை தீபம் போட்டு முருகப்பெருமானை வணங்கி வரலாம். ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது, நற்பலன்களை தரும். மற்றும் வந்து நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாங்கணும் அப்படின்றவங்க வந்து வீடு வாங்க முடியாத இருக்கலாம், தடைப்பட்ட காரியங்கள், தடைப்பட்ட சுப நிகழ்வுகள் எல்லாம் வந்து தடைகள் எல்லாம் முருகப்பெருமான் அப்படியே தகர்த்து எறிவார். அதனால் இந்த செவ்வாய் ஹோரையில் வெத்தலை தீபம் போட்டு ஏற்றினா நமக்கு வந்து நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானை வேண்டினாலே நமக்கு வெற்றி உண்டாகும். நாம் அனைவரும் இந்த வழிப்படி முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு முருகப்பெருமானுடைய அருளை நாம் அனைவரும் பெறுவோம். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.